உட்காருங்க மேடம். இல்ல பரவாயில்ல சார். இந்த செல்லப்பாண்டியும் வேற யாரும் இல்ல சார், எங்க அப்பாதான். உங்க அப்பாவா? நான் இவரு மேலதான் கம்ப்ளைண்ட் குடுக்கலான்னு இங்க வந்திருக்கேன். கம்ப்ளைண்டா? அப்படி என்னமா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? இவர் ஊர் முழுக்க எல்லார்கிட்டயும் போய் அமைச்சர் ராஜாங்கத்தோட பேரை சொல்லி கவர்மெண்ட் ஆபீஸ்ல என்னெல்லாம் வேலை நடக்கணுமோ அதெல்லாம் என் சம்பந்தி பேரை சொல்லி நான் உங்களுக்கு சுலபமா முடிச்சு தரேன்னு சொல்லி எல்லார்கிட்டயும் லஞ்ச பணம் வாங்கியிருக்காரு. அந்த விஷயம் எனக்கு இன்னைக்குதான் தெரிய வந்துச்சு. அமைச்சர் ராஜாங்கம் ஐயாவுக்கு தெரியாம அவர் பேரை சொல்லி லஞ்ச பணம் வாங்கினதுக்காகவும் அவரோட நல்ல பேருக்கு கலங்கம் ஏற்படுற மாதிரி நடந்துகிட்டதுக்காகவும் இவர் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். தயவு செஞ்சு நான் கொடுக்கற கம்ப்ளைண்ட் கையெழுத்து போடுங்க. உடனே எஃப்ஐஆர் போடுங்க. சரி சார். யோ இவையா ஐயா, இவரை கூட்டி போய் லாக்கப்ல போடு. சரிங்கய்யா, வாங்க வாங்க. தமிழ், நான் பண்ணதெல்லாம் தப்புதான்த்தா. தயவு செஞ்சு நீ மன்னிச்சிடுத்தா. சார் ரொம்ப நன்றி. வாங்கம்மா. சார் வணக்கம் சார். வாங்க. வணக்கம் வணக்கம். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு வந்திருக்கோம். ஏமா சொல்றேன், அமைச்சர் ராஜாங்க ஐயாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு அவருக்கு எதிரா நீங்க எந்த நடவடிக்கையும் எடுத்துறாதீங்க. மேடம், டிபார்ட்மெண்ட்ல இருக்க எங்களுக்கு யாரு எப்படின்னு தெரியாதா? ராஜாங்க ஐயா மாதிரி ஒரு தங்கமான மனுஷனை, கை சுத்தம் உள்ள ஒரு அரசியல்வாதிய இந்த உலகத்துல பார்க்கவே முடியாதுமா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். ரொம்ப நன்றி சார். மாமா மேல எல்லாரும் வீணா கம்ப்ளைண்ட் குடுக்கறதுக்கு முன்னாடியே நான் எங்க அப்பாவை கூட்டிட்டு போய் அவரு ஊரு முழுக்க மாமாவோட பேரை சொல்லி லஞ்சம் வாங்கியிருக்காரு, இவரை கைது பண்ண சொல்லி எங்க அப்பா மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் அவரை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டேன்.